வாங்க கௌரி சமையலறையில் இன்றைக்கி சைவ ஐர மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்னன்னு பார்க்காதீங்க, வாழைப்பூவில் செய்கிற மீன் குழம்பு மாதிரியே ஒரு ப்ரொசீஜரில் செய்யும்போது அது பார்க்குறதுக்கு அந்த வாழைப்பூ வெந்ததுக்கப்புறம் அந்த குழம்பை பார்க்குறதுக்கு ஐர மீன் குழம்பு மாதிரியே இருக்குது. அதனால் இது சைவ ஐர மீன் குழம்புன்னு சொல்கிறேன். வாழைப்பூ குழம்புக்கு வாழைப்பூலாம் மேலே ஆஞ்சதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி இருக்கும். அந்த மேலே ஆஞ்சதில் நம்ம வேறு ஏதாவது பொரியலுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி எலசாக இருக்கு இல்லையா, இதில் இந்த நரம்பெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இதை அப்படியே இப்படி உதுத்து விட்டு தண்ணியில் கொஞ்சம் தயிர் ஒரு ஸ்பூன் ஊற்றி போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி எலசாக இருக்கிறது முழுசாக போடும்போது தான் அந்த ஐர மீன் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். கட் பண்ணி போட்டால் அது நல்லா இருக்காது. அதனால் இந்த பெருசாக இருக்கிறலாம் நம்ம பொரியலுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக வருது இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் இப்படி உதுத்து விட்டு ஒத்தையாக தண்ணியில் போட்டுக்கோங்க. வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி கடைசியாக இருக்கிறதெல்லாம் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த வாழைப்பூ நல்லா பிஞ்சாக இருக்கும் இந்த உள்ளேருந்து எடுக்கிறது. வாழைப்பூவில் ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். நீங்கள் அப்படியே குழம்புலையோ இதுலையோ பொரியலையோ அப்படியே வேக விட்டிங்கன்னா அது சாப்பிடவே முடியாது. அது உடம்புக்கும் நல்லது இல்லை அது. அதனால் வாழைப்பூ வெந்த தண்ணியை நம்ம வடிச்சிடணும். வடிச்சிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். இப்போ இந்த தண்ணியில் இந்த ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நல்லா பிஞ்சாக தான் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் வேகாமல் முக்காப்பதமாக இருந்தால் கூட குழம்புல வெந்துக்கும். இல்லாமல் இது இவ்வளோ துவர்ப்பு சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லதில்லை. அதனால வாழைப்பூ எப்பயுமே தண்ணியை வடிச்சிருவோம், அதை சேர்க்க மாட்டோம். வாழைப்பூ தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு பாருங்கள், அந்த ஐர மீன் மாதிரியே இருக்குது. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை ரொம்ப நல்லா நைஸாக அறுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது இல்லாமல் தேங்காய் கொஞ்சம் அரைக்க போகிறோம். குழம்பு தூள் போட போகிறோம். அப்படியே மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே தான் ப்ரொசீஜரு. கொஞ்சம் அந்த குழம்பு தூளோட அளவுலாம் கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோ காரம் இதில் இழுக்காது. இது மீன் குழம்பு மாதிரி வைக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா நல்லாயிருக்கும். ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் தாளிக்க போகிறேன். 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை, இந்த வெங்காயம், பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டுலாம் நல்லா வதங்கினோடனே இந்த தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினோடனே பொடி போட்டுடலாம். நான் ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு குக் பண்ணியிருக்கேன் வாழைப்பூவில், அதனால் போடலை. குழம்பு தூள் ஒரு 2 டீஸ்பூனு, ப்ளெயின் கொத்தமல்லி தூள் ஒரு 2 டீஸ்பூனு. இது குழம்பு நல்லா சேர்ந்து கொடுத்து கொஞ்சம் நிறையா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு தூள், கொத்தமல்லி தூள்லாம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். கௌரி சமையலறையில் பொடின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொடியும் இருக்கும். வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பொடியை போட்டு பெரட்டிட்டு இந்த வாழைப்பூவை போட்டுக்கலாம். இப்போ இந்த புளி கரைச்சி வச்ச தண்ணி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் பச்சை வாசம் போக கொதிக்கட்டும். நான் என் பொண்ணோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனும்போது சைவ மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் ஊற்றுனதுக்கப்புறம் புளி குழம்புக்கு பதிலாக இதை ஊற்றுனாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கும்போது தான் வாழைப்பூவில் செஞ்சுருக்காங்கன்னே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நானும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இப்போ அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காயில் கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க, அதெல்லாம் மேஷ் ஆயிரும். இப்போ தேங்காய் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இவ்வளோ வேண்டாம்னா இன்னும் கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இது ஒரு கொதி வந்தால் போதுங்க தேங்காய் ஊற்றினது. வைக்கும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். அது அந்த சூட்டுக்கே நல்லா கரைஞ்சிரும். கொஞ்சம் கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கலக்காமல் விட்டிங்கன்னா இதெல்லாம் மேலே வந்துடும் மிதந்துட்டு. இந்த வாழைப்பூலாம் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஐர மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வாழைப்பூ குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.